வணக்கம். ஒற்றையஞ்சி நல்லதை விரும்பும் முருகானந்தன். இப்போ நான் போத்தம்பாளையத்தில் எங்களுடைய முதியோர் இல்லம், நானும் தெய்வாசிட்டி அறக்கட்டளையும் இணைந்து அதை நடத்திட்டுருக்கோம். 6 முதியோர்கள் இருக்காங்க. அப்பப்போ இங்கே வந்து அந்த முதியோருடைய நலங்களை பார்த்துட்டு போவேன். நேற்றிரவு வந்தேன். இங்கே வந்து ஒரு சித்தர் பாறைன்னு ஒன்று இருக்குது. அவருடைய கடைக்கு நேர் ஏற்ற மாதிரி ஒரு சித்தர் பாறை, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல நீளமான பாறைங்க, கிட்டத்தட்ட ஒரு 160 அடியெல்லாம் வரும். நல்ல நீளமான பாறை பார்த்திங்களா. அந்த அந்த பிங்க் கலர், அந்த ரோஸ் கலர் இருக்குல்லையா, அதுதான் தெய்வாசிட்டியோடைய கடை. அதை ஒட்டி இருக்குது பாருங்கள். மேலே அந்த கூரை மட்டும் இருக்குது, கீழே சுவர் இருக்குது, நடுவால் இன்னும் அடைக்கப்படாமல் இருக்குது. அங்கே தான் முதியோர்கள் தங்க வச்சுருக்கோம், அங்கே தான் பராமரிச்சிட்ருக்கோம். நல்ல இயற்கையான சூழல், எந்த விதமான மனிதர்களுடைய சஞ்சாரமும் இல்லாத ஒரு அருமையான சூழல். அதனால் இங்கே இருக்க முதியோர்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்து நான் எப்போவுமே தியானம் பண்ணுறதுக்கு வழக்கம். இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறப்போ 1 மணி நேரமெல்லாம் சர்வசாதாரணமாக நம்மளால் தியானம் பண்ண முடியும். இந்த சித்தர் பாறையில் ஆகாய மார்க்கமாக போகக்கூடிய சித்தர்கள்லாம் வந்து இந்த பாறையில் உட்காந்துட்டு போகிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்திங்கன்னா வரும். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து கோயில்கள், சுற்றியுமே அந்த கோயில்களில் காலையில் 4 மணிக்கே வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள், தெய்வ பாடல்கள் காலையில் 4 மணிலேருந்து 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணின்னு சொல்லி. அதனால் இந்த இடமானது தெய்வீக அலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய, ததும்பி வழியக்கூடிய இடமாக இருக்கிறது. பின்னாடி பாருங்கள் மலை, அது ஊட்டி மலை தெரியுது இல்லையா, அது அந்த ஊட்டி மலை. சுற்றியும் மலை, மரங்கள், மனிதர்களே இல்லை. அதனால இந்த இடமானது ரொம்ப விசேஷம். நான் வந்து இந்த இடத்துல வந்து தியானம் பண்ண உட்காந்துருவேன். அப்படியே ஆனந்தமாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். இந்த பாறையில் வந்து சிலர் வந்து குடிச்சிட்டு அந்த அந்த காலி சீசாக்களையெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் பொறுக்கி வழக்கம் போல் இங்கே வந்தாவே இந்த பாறை, சித்தர் பாறையை சுத்தம் பண்ணுறது தான் வேலை. பார்த்திங்களா கிடக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணி, இவ்வளோ மதுபான பாட்டில்கள் சுத்தம் பண்ணி இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்குவேன். சமயத்தில் பாருங்கள், இது வந்து இந்த பாறையில் நடக்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். கால்களுக்கு நல்ல ஒரு பாருங்கள், அப்படியே நீங்கள் வெள்ளிங்கிரி மலை மேலே போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு இதில் நல்ல வேகமாக நடந்தோம்னு வச்சுங்களேன், கால்களுக்கு அவ்வளோ அற்புதமான பயிற்சி. நான் ரொம்ப வேகமாக நடப்பேன் இதில். பாருங்கள், இந்த 2 வேப்ப மரங்களுக்கு நடுவால் இருக்கக்கூடிய பாறையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணோம்னா அப்படி பாருங்கள், அப்படி உட்காந்து தியானம் பண்ணால் அடே எங்கள் அப்பா எங்கேயோ அந்த கைலாய மலையில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். இது ரொம்ப அற்புதமான இடம். தியானம் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இங்கே வந்து தியானம் பண்ணுங்கள். 10 நிமிடம் தியானம் பண்ணால் கூட மனசு ஒருமைப்பட்டு போயிடும். அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். போத்தம்பாளையம்ங்கிறது ஒன்றும் தூரம் இல்லை. திருப்பூர், அவினாஷி, சேவூர், போத்தம்பாளையத்துலேருந்து தண்ணீர்பந்தம்பாளையம் போகிற வழியில் இந்த அற்புதமான சூழல் இருக்குது. இந்த சித்தர் பாறையில் வந்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா அந்த விவேகானந்தர் பாறைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க. நன்றி, வணக்கம். ஒற்றையஞ்சி நல்லதை விரும்பும் முருகானந்தன், உலக மக்களின் நன்மைக்காக.